சங்கீதம் 143:10. நல்ல பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. அவரது ஆவி வழி நடத்தும். விசுவாசிகள் தம் சொந்த அறிவை வழிநடத்துதலுக்கான கருவியாய் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் சில வேளைகளில் அது செம்மையாய் இருக்காது. ஆகவே தான் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 143:10 உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்து தரும். ஏனெனில் நீரே என் கடவுள். உம் நல்ல பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. பேர் ஒளி நம் மத்தியில் கடந்து வந்தது. அவர் தம் ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். என்ன சொன்னார்? யோவான் 16:13 உண்மையை வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பார். தன் அப்போஸ்தலர்களுக்கு, அதுவும் தான் நியமித்த பணியை நிறைவேற்ற போகக்கூடியவர்களுக்கு மிக தெளிவாய் எடுத்து சொன்னார். அப்போஸ்தலர் 1:4 அவர்களோடு சேர்ந்து சாப்பிடும்போது, நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற்ற காத்திருங்கள் என்று சொன்னான். அதாவது பரிசுத்த ஆவியை பெறும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்பதாக. நாமும் கூட முழந்தாள் படியிடுவோம், ஜெபிப்போம், ஆவியானவரை வரவேற்போம், அற்புதங்களை, வல்லமைகளை, வெற்றியை நிறைவாய் பெறுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, பாவிகளான எங்களை நீர் நினைவு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியால் எங்களை நிரப்பும், வழி நடத்தும். எல்லா அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.